ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபோட்டோஷாப் தமிழ் டியூட்டர். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெமினி யூஸ் பண்ணி எப்படி ஃபாதர் அண்ட் சன் ஃபோட்டோஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுபோலவும் நான் நிறைய இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜஸ் உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா எனக்கு இமெயில் இல்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃபிரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இதில ஒரு சிம்பிளா ஒரு 4 ஜெமினி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் நெறைய யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். அது உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, உங்களோட இமெயில் ஐடி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சென்ட் பண்ணுங்க. நான் ஃபைல் சென்ட் பண்ணி விடுறேன், பிஎஸ்டி ஃபைலு. அத வச்சு நீங்க ஃபேஸ் அ மெர்ஜ் பண்ணி நீங்க டிஜிட்டல் ஆர்ட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ நம்ம ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2 இமேஜ் அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு 4 ப்ராம்ப்ட் உங்களுக்காக நான் இது பண்ணறேன். பாருங்க, 2 இமேஜ் அப்லோட் பண்ணியாச்சு. ஒரு ஃபாதர் அண்ட் சன்னு. சரிங்களா? நீங்க வெறும் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணாவே போதும். நீங்க இதில எதுவும் பண்ண வேண்டியதில்ல. நான் குடுக்குற ப்ராம்ப்ட் இது பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கங்க. ஓகேவா? காப்பி பண்ணிட்டு பேஸ்ட். வேற எதுவுமே நீங்க இது பண்ண வேண்டாம். சரிங்களா? இதில நீங்க படிச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு வேணுங்கிறத இது பண்ணிக்கங்க. இதில ஒண்ணு நான் போட்டுருக்க மாட்டேன். ஐ அம் புரொவைடிங் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா இது பண்ணிக்கங்க. ஓகேவா? இதுலயே இருக்கும். என்வைரன்மென்ட் இந்த இது எல்லாமே. ஒரு சிலது நீங்க பேக்கிரவுண்ட் பாருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கா? லைட்டிங் வேற ஒண்ணும் இல்ல. இதுல ஒரு சிலது மிஸ்டேக் இருந்ததுன்னா நீங்க பார்த்துக்கங்க. அது வந்து டைப் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன டைப் ஆயிருக்கும். ஸோ இது நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் ஒண்ணும் இல்ல. ஃபாதர் வந்து சேர்ல உட்கார்ந்திருக்கணும்னு போட்டிருக்குது. அவரோட வேஷ்டி வந்துன்னா ஒயிட் வேஷ்டி குடுத்துருக்கோம். ஷர்ட் ஒயிட் குடுத்துருக்கோம். அதே மாரி இத பொட்டு வந்து சின்னதா ஸ்மால் ரெட். சரிங்களா? ஸ்மால் ரெட் திலக். திலக்குங்கிறது பொட்டு வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அதே மாரி இவருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வேஷ்டி சட்டை இது பண்ணியிருக்கிற மாரி போட்டு சொல்லியிருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. இது நீங்க அப்படியே நான் குடுக்கறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கனாவே போதும். இப்ப குடுப்போம். அது ஒரு ஒரு செகண்ட்ல ஜெனரேட் ஆயி உங்களுக்கு ஒரு இமேஜ் குடுக்கும். அதுல நீங்க இந்த ஃபேஸ் ஏன்னா 100% இந்த ஃபேஸ் எடுத்துட்டு வராதுங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அந்த இமேஜ வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. இதே கொண்டு போய் கிளையன்ட் என்ன சைஸ் கேட்குறாங்களோ, அந்த சைஸ் வச்சுட்டு ஃபேஸ மார்ஃப் பண்ணிருங்க. அந்த ஃபேஸ இங்க கொண்டு வந்துருங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா, எப்படி நீட்டா எடுத்துட்டு வந்துருச்சுங்களா? இத நீங்க இங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் குடுத்துக்கங்க. சப்போஸ் இது டவுன்லோட் குடுத்துட்டோமா, இது என்ன பண்றோம்? இது வந்து நம்ம வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்காக 50 ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அது நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க. சரிங்களா? ஒரிஜினலா எடுத்துட்டு வராது. நீங்க வந்து இந்த இடத்துல ஃபேஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிக்கங்க. பட் நமக்கு தேவை பாடி. இந்த மாரி இமேஜ் நமக்கு தேவை. ஓகேங்களா? இத நம்ம போய் ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டுட்டு இருக்க வேண்டாம். இந்த மாரி ஒரு சில இதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ப்ராம்ப்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரு நோட்ஸ் மாரி போட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்க. எக்ஸெல்லையோ இதுலயோ உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப எடுத்து இது பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இமேஜ் எடுத்துட்டோம். இப்ப இத நீங்க என்ன பண்ணணும்னா, சும்மா நான் சொல்றேன். சைஸ் சரிங்களா? இப்ப இது என்ன சைஸ் இருக்குது? 12க்கு 16 சரிங்களா? இது வந்து நீங்க 200 ரெசல்யூஷன் இல்ல 300 ரெசல்யூஷன் வச்சுக்கங்க. குவாலிட்டி வந்து ரொம்ப இருக்காது. பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். குவாலிட்டி ரொம்ப இதா இருக்குங்க. சரிங்களா? இதை நீங்க கட் பண்ணிட்டு, பேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணிறணும், ஃபுல்லா ஸ்மட்ஜ் பண்ணி ஒரு டைம் ஸ்மட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, இனி வர எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இதுவே இந்த கழுத்து பகுதி மட்டும் எடுத்துட்டு, அது மட்டும் ஃபேஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஏன்னா, இந்த அளவுக்கு குவாலிட்டியான இமேஜ் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப ரிஸ்க் தான். ஏன்னா, ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டுட்டு இருக்கணும். இன்னும் ஒரு சில பேருக்கு ஒர்க் பண்ணுன ஃபைல எடுத்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஒன்ஸ் நீங்க எடுத்து ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா, பெட்டர். சரிங்களா? சரி, அடுத்த இமேஜ் பார்ப்போங்க. அடுத்த ப்ராம்ப்ட் சரிங்களா? ஒரு 4 ப்ராம்ப்ட் உங்களுக்காக நானு காப்பி பண்ணி வச்சிருக்கேன். நான் இது டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன். காப்பி பண்ணி வச்சுக்கங்க. இது நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்க. அது போக நான் 50 இமேஜ் சரிங்களா? ஃபாதர் அண்ட் சன் இருக்கிற மாரி 50 இமேஜும் குடுக்குறேன்.
ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? ஸோ இதை எடுத்துட்டுமா, அடுத்தது நியூ சேட் போடுங்க. சேம் அதே இமேஜே கொடுக்கலாம். ரெண்டு இமேஜ் கொடுத்துட்டேன். சரிங்களா? நான் கொடுத்ததை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதே ஜென்ரேட் பண்ணுறேன். இது எல்லாமே பேசிக் லெவல் இருக்கிறவங்களுக்காக தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அவங்களே புதுசாலாம் ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நான் எடுக்கிறது எல்லாமே பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் ஃபோட்டோஷாப் நீங்கள் இன்னும் ஓல்டு வெர்ஷன் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து எது தேவைப்படுதோ அதுதான் நான் ஒர்க் பண்ண முடியும். எல்லோரும் 2025 போயிட்டாங்க. பட் எனக்கு போதும். எனக்கு இந்த வெர்ஷனே எனக்கு கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி நீட்டாக எடுத்துகிட்டு வந்துருச்சா? இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். இது நீங்கள் சைஸ் மாத்திரம் தான் 200 வச்சுக்கோங்க. இந்த ஃபேஸ் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த ப்ராம்ப்ட். எதாக இருந்தாலும் சரிங்க. இது ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது அப்படியே இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும் ஹிஸ்ட்ரியில். வேணும்னா நம்ம மறுபடியும் கிளிக் பண்ணி எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டர் போட்டு ஒர்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பெட்டருங்க. ஓகே, இது உங்களோட கிளைண்ட் ஃபோட்டோ வச்சு ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி அந்த பாடி சேஃபாயில் வந்துடுங்க. சரிங்களா? இப்போ நான் என்னோட பாடிக்கு எங்கள் அப்பாவோட பாடிக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோஸ் வருது. நீங்கள் உங்களோட கிளைண்ட் ஃபோட்டோ வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி லீனாக இருந்தாங்கன்னா லீனாக வரும், பல்காக இருந்தாங்கன்னா பல்காக வருங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு சிலது பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரும் ஜென்ரேட்டு. இதில் ஏதாவது சின்னதாக மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா வரும். அதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இதை காப்பி பண்ணி கொடுங்க. கொடுத்து பார்க்குறேன். அதுலேயே வரலைன்னா இன்னொன்று நியூ சேட் போட்டு பண்ணிக்கலாங்க. அப்புறம் நியூ சேட் போட்டு பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்களே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி கூட சிம்பிளாக டைப் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. அதாவது தமிழில் நீங்கள் டைப் பண்ணி அது இங்கிலீஷில் மாற்றி அது இங்கே கொண்டு வந்து கூட இது பண்ணிக்கலாம். நமக்கு தெரியலனா கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போய் இது பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 80% அப்படியே எடுத்துகிட்டு வந்துருச்சுங்க. அதாவது சேம் இந்த ஃபேஸோடு இருக்கிற மாதிரியே 80% அப்படியே எடுத்துகிட்டு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம அக்யூரேட்டாக பண்ணோம்னா மறுபடியும் இன்னொரு டைம் 2-3 டைம் கொடுத்தோம்னா கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ப்ராம்ப்ட் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கனாவே எடுத்துகிட்டு வந்துடும். ஒரு சிலதெல்லாம் பார்க்குறேன். ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஒரு இமேஜை அப்லோட் பண்ணுவோம். அந்த ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு வருதான்னு செக் பண்ணுவாங்க. அதாவது ப்ராம்ப்ட் வேணும் எனக்கு. ஓகேவா? அதுக்காக நான் சொல்கிறேன். அந்த டீட்டெயிலோட ப்ராம்ப்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு சாம்பிள் இமேஜ் எடுப்போம். சரி, ஓகே. இதே எடுப்போங்க. சரிங்க. இது இப்படி டைப் பண்ணோம்னா சேம் இமேஜ் டீடைல் வித் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொன்னா அந்த ப்ராம்ப்ட் இதை எடுத்துட்டு வரும். நான் செக் பண்ணியிருக்கேன், வந்திருக்குது. பாருங்க. இதை காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, நோ ப்ராப்ளம்.
செக் பண்ணி பார்த்துடலாம். 2 இமேஜ் கொடுத்து செக் பண்ணிடலாம். இல்லாட்டி கிரியேட் இமேஜ் கொடுப்போம். சாரி, கிரியேட் இமேஜில் தான் போய் பண்ணணும். அதை காப்பி பண்ணி கிரியேட் இமேஜில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டு வந்துடும். நேனோ பனானில் போய் இது பண்ணணுங்க. நேனோ இதில் போய் பண்ணோம்னா அது வந்துடும். நேராக நான் டைரெக்டாக நியூ சேட்டில் போட்டங்காட்டி தான் வரல. நேனோ அந்த ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ண ப்ராம்ப்டை எடுத்துகிட்டு வந்து நேனோ பனானா இதில் போய்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும். இதில் என்னென்னா விஜய் இதை எடுத்துகிட்டு வரல, பட் அங்கே கொடுத்த இதுக்கு ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு வந்துச்சு. ஓகேவா? பட் இதை மாதிரி வேணும், ஏன்னா நம்ம இதையும் வேணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம விஜய் ஃபோட்டோ வேறு யாராவது ஃபோட்டோ கூட போட்டுக்கலாம். இன்னொன்று கூட பாருங்கள், இந்த அப்பா பையன் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுவும் கூட இன்னொன்று பாரு. சரி, இந்த பாருங்க, இந்த இமேஜை இதனுடைய டீட்டெயில் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். அதனுடைய டீட்டெயில் எடுத்துகிட்டு வரும் பாருங்க. டீட்டெயில்டு வித் ப்ராம்ப்ட். சேம் இதுக்கான ப்ராம்ப்ட் அதுவே ஜென்ரேட் பண்ணி எனக்கு எடுத்து கொடுக்கும். ஒரு சிலதெல்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு. மொபைல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் வாய்ஸில் சொன்னீங்கன்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணி எடுத்துகிட்டு வரும். அதுவே நீங்கள் தமிழில் சொன்னீங்கன்னாவே போதும், அதே இங்கிலீஷ்லேயும் கூட நம்ம கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ மொபைல் எல்லாம் வந்துருச்சுங்க. சார் ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் அதுவே கிரியேட் பண்ணிடுச்சிங்களா? இது காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அடுத்தது நியூ சேட் வந்துட்டு கிரியேட் இமேஜ் அதில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்தோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் ஜென்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இமேஜை இங்கே நியூ சேட்டில் போய் இது கொடுத்துட்டு அங்கே வந்து டீட்டெயில்டு ப்ராம்ப்ட் திஸ் இமேஜ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு வந்துடும். இதில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும் இந்த மாதிரிலாம், அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேர் பின்னாடி போயிடுச்சா, அது சேரை கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். சரியா? ஒரு சிலது கிடைக்காத இமேஜ் தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, சரி. இப்போது உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜும் கொடுத்துட்றேன். இப்போ காப்பி பண்ணலங்க, அந்த இமேஜும் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது. நான் ஆக்சுவலாக உங்களுக்கு 20க்கு 30 வச்சுருக்கேன், அதை விடவும் பெருசாக இருக்குது இமேஜ். இதையும் கொடுத்துட்றேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 52 இமேஜ் இருக்குதுங்க. சரிங்களா? இந்த இமேஜ் எல்லாம் விட்டுருங்க. என்னென்ன இமேஜ் இருக்குதுன்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வேணுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் அதுவும் வேணாலும் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். சரிங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்னென்ன இமேஜ் தேவையோ அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேனான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், அம்மா பையனுக்கு இதை வச்சுக்கலாங்க. இல்லை அப்பா அம்மா இந்த மாதிரி வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இதில் பாருங்கள், அம்மா அப்பா பையன். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியாக இருக்கிறத வேணா வச்சுக்கலாம். இதுலேயும் பாருங்கள். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். இமேஜ் ஃபுல்லாமே இந்த ஒன்று இருந்ததுன்னா போதுங்க. சரிங்களா? நான் கொடுக்குற இந்த ஃபைல்ஸ் இருந்தாவே போதும், உங்களுக்கு அப்பா பையனோட இது ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிடலாம். எந்த ஆங்கிளில் கேட்டாலும் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ஸ்மச் பண்ணுற மாதிரி இருக்கும், டிஜிட்டல் ஆர்ட் பண்ணுறவங்க இருந்தால்.
இது எல்லாமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜ் தான் உங்களுக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து குடுத்துக்கிறேன். சரிங்களா? நீங்க ஒவ்வொன்னுக்கும் போய் ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டுட்டு இருக்க தேவையில்ல. இந்த ஒரு ஃபைல்ஸ் இருந்தாவே போதும். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாரி நெறைய வீடியோ போட போறோம். ஜெமினி யூஸ் பண்ணி இன்னும் ஒரு 2 வீடியோ, 3 வீடியோ போடுவேங்க. அதுக்கப்புறம் நெறைய பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 100 டேஸ் 100 டிசைன்ஸ் அந்த மாரி இத ஆரம்பிக்க போறோம். வர மாதம் மந்த்லேருந்து. ஸோ நம்ம சேனல உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த மாரி வீடியோஸ் வேணும், மேக் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நெறைய அடுத்தடுத்த வீடியோ வரப்போகுது. ஸோ 52 இமேஜஸ் இருக்குதுங்க. நீங்க இது தாராளமா யூஸ் பண்ணலாம். சரிங்களா? எல்லாமே ஜெமினில கிரியேட் பண்ணுனது தான். ஏன்னா 52 ப்ராம்ப்ட் உங்களுக்கு நான் இது பண்ணிட்டு இருக்க முடியாது. ஜெனரேட் பண்ணி குடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஃபைல்ஸாவே குடுத்துட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபைல் தான். பிஎஸ்டி ஃபைல். சரிங்களா? ஒரே இதில இத்தனையுமே இருக்கும். லேயர் லேயரா. ஏன்னா ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா குடுக்கிறத விட ஒரே இதில குடுத்துட்டோம்னா, அந்த ஒரு இத மட்டும் நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. அந்த பிஎஸ்டி ஃபைல் வச்சு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ, அத வச்சு மேட்ச் பண்ணி வொர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வரும். இந்த ஃபைல் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். சப்போஸ் பாஸ்வேர்ட் ஏதாவது கேட்டுச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அனுப்பிச்சுடுறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இனி ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்.